மகாலட்சுமி தாயார் கொடுக்க நினைத்து விட்டால் அதனை யாராலும் தடுக்க முடியாது. இதனை ஒரு சிறு நிகழ்வின் மூலம் நாம் பார்க்கலாம். ஒரு முனிவர் காட்டிலே தவம் செய்து கொண்டிருந்தார். அவர் முன் தோன்றிய மகாலட்சுமி தாயார், உனக்கு நான் பொன்னையும் பொருளையும் தருகின்றேன், நீ ஏற்றுக்கொள் என்றார். முனிவர் சொன்னார், நானோ முனிவன், எனக்கு எதற்கு பொன்னும் பொருளும், மோட்சம்தான் வேண்டும் என்றார். ஆனால் தாயாரோ, உனக்கு மோட்சம் கிடையாது, நீ அரண்மனை வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னார். இவரோ அதனை மறுத்துவிட்டு காட்டின் வழியாக சென்றார். அப்பொழுது ஒரு மன்னன் வேட்டையாடி விட்டு கிரீடத்தை கழட்டி விட்டு உறங்கிக் கொண்டிருந்தான். இதுதான் சமயம், கிரீடத்தை உதைத்தால் நம்மை காவலாளிகள் பிடித்து நமக்கு மரண தண்டனை கொடுப்பார்கள் என்று எண்ணினார். இவன் எண்ணத்தை உணர்ந்து கொண்ட மகாலட்சுமி தாயார் அனந்தனை ஏவ அனந்தனாகிய பாம்பானது கிரீடத்துக்குள் சென்று ஒளிந்து கொண்டது. முனிவரோ அந்த கிரீடத்தை காலால் எட்டி உதைக்க காவலாளிகள் பிடித்து கொண்டார்கள். ஆனால் அதிலிருந்து பாம்பானது வெளியேறியது. உடனே மன்னன், நம் உயிரை இவர் காப்பாற்றியிருக்கின்றார் என்று அவரை அரண்மனைக்கு கூட்டு சென்று அவரை ராஜகுருவாக ஏற்றுக்கொண்டார். அரண்மனை சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்தார் அந்த